நேற்று நாளில் நீங்க நடவேன வந்தீங்க கன்னியாகுமரியில் இருந்து. வர்ற இடம்னால் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டார்கள். அதை யூடியூபும் கிடையாது, சோசியல் மீடியாவும் கிடையாது, டிவியும் கிடையாது. எந்த மக்களுக்கும் அந்த கூட்டத்தை கொண்டு போய் சேர்க்கிறப்பா இயலவில்லை. ஆனால் திரண்டு வந்தார்கள், என்னோடு நிலைத்து நிற்கிறார்கள். ஒரே காரணம்தான், இவர் கேபினட் மந்திரி வாங்கி இருக்கலாம்ல, எத்தனை பேருக்கு நல்லது செஞ்சிருக்கலாம்ல. பல பேர் கேட்கிறாங்க. நான் எடுத்த முடிவுதான் 100% சரி. இந்த இயக்கம் பொலிவோடு வளரும். காரணம், ஊழலை அறவே களைந்து எறிய வேண்டும். அதுதான் புற்றுநோய் அரசியலுக்கு. அதை அகற்ற வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டு இன்றைய முதலமைச்சர் என் அருமை சகோதரர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அதில் முயற்சிக்கிறார். லட்சங்கள் கோடிகள் கைமாறிய அதிகாரிகள் இருக்கிறார்கள், நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறார்கள். ககன் சிங் போன்ற நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறார்கள். மாசம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கிலே வீட்டிலே கொட்டோ கொட்டு என்று பணம் கொட்டியதே அப்படிப்பட்ட அதிகாரிகளும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அதிகாரிகள் இந்த அரசாங்கத்தை எப்படியாவது ஸ்தம்பிக்க செய்ய வேண்டும் என்ற முடிவோடு எந்த ஃபைலையும் நகர்றது கிடையாது, எந்த கோப்புகளும் நகர்றது கிடையாது. They want to paralyze the government. இந்த அரசாங்கத்தை ஸ்தம்பிக்க செய்ய வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். நான் மாண்புமிகு முதல்வரிடம் சொன்னேன், அப்படிப்பட்டவர்களை கண்டறிந்து முக்கிய இலாக்காக்களில் இருந்தவர்களை விடுவியுங்கள். புதிதாக வந்த IAS ஆபீசர்ஸ் யார் ஹானஸ்டா இருப்பான அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு பொறுப்பு கொடுங்க என்று நான் அவரிடத்திலே என்னுடைய கருத்தாக சொன்னேன்.